ஹலோ மக்களே! கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரேவதிக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்தி அப்படியே பதறி போயிடுறாங்க. கார்த்தியும் எப்படியாவது ரேவதிய காப்பாத்திறன்னு சொல்லிட்டு கார்த்தியோட மடியில உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம ரேவதியும் கார்த்தி கிட்ட எத்தனை பேருக்கு தான் புருஷனோட மடியில படுத்து அப்படியே உயிர் போறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லவும், அத கேட்டு பயங்கரமா வருத்தப்படுறாங்க கார்த்தி. கார்த்தி உனக்கு எதுவுமே ஆகாது. கண்டிப்பா நான் காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு தைரியம் குடுக்குறாங்க. மயில் வாகனமும் பதறி போய் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாட்டு கார ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ரேவதி தான் கார்த்திய சுத்தி வந்தாங்க. கார்த்திக்கு இப்பதான் ரேவதியோட எல்லா ஃபீலிங்ஸும் புரிய ஆரம்பிக்குது. கார்த்தி நம்ம ரேவதிக்கு ஆதரவா ரொம்பவே அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தீபா அவங்க அம்மா அபிராமிக்கு நடந்தது தான் ஞாபகத்துக்கு வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ரொம்பவே சோகமாட்டு கோவில்ல வேண்டிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி நம்ம பரமேஸ்வரி பாட்டி கிட்ட வந்து கொஞ்சம் வைத்தியத்தை சொல்லி அப்படி ஒரு மூலிகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இத மட்டும் உங்க பேத்திக்கிட்ட எப்படியாவது குடுங்க. கண்டிப்பா அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை குடுக்குறாங்க நம்ம பாட்டிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாயாவ தேடி அதிகாரிகளும் காளியம்மோட வீட்டுக்கே வராங்க. மாயாவ ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்களா? நம்ம ரேவதி இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரேவதிய நம்ம கார்த்தி அப்படியே மாடியில ஏந்திக்கிட்டு எப்படியாவது உன்னை நான் காப்பாத்திடுவேன். நீ எதுக்குமே வருத்தப்படாத. எதுவுமே தப்பா நடக்காதுன்னு சொல்லி நம்ம ரேவதிக்கு ஆறுதல் படுத்துறாங்க. என்ன இருந்தாலும் ரேவதி ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. எனக்கு ஏதோ என்னோட உயிர் போயிருமோன்னு பயமா இருக்கு. நம்ம ரேவதி இப்படி பேசுறத பார்த்து நம்ம கார்த்தியும் அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போவாது என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டியா? இனியாவது என் அன்பை ஏத்துப்பியா? என்னோட கடைசி ஆசை உன்னோட வாய்னால ஐ லவ் யூன்னு கேட்டுறோன்னு தான். கண்டிப்பா அதை சொல்லுவியா அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்தியும் நீ எதுக்குமே வருத்தப்படாத ரேவதி. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் உனக்கு ஆகாது. கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலும் வந்துடும். எதுக்குமே பயப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட ஆறுதலா பேசிட்டே இருக்காங்க. என்னதான் அவங்க பேசினாலும் ரேவதி கார்த்தியோட வாயிலிருந்து ஐ லவ் யூன்னு வந்துடாதான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரி பாட்டி அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன சொல்றையா? ரேவதிக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டமா எப்படியாவது அவங்க பேத்தி ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவில்ல போய் வேண்ட போறாங்க. அப்படியே பரமேஸ்வரி பாட்டி கோவில்ல நின்று என்னோட குடும்பத்தை எதுக்கு தான் நீ இப்படி சோதிக்கிறியோ? இப்பதான் ரேவதியும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்தை கொடுத்துட்டே எப்படியாவது ரேவதியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல என்னோட பேரனோட வாழ்க்கையும் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா பரமேஸ்வரி பாட்டி கோயில கும்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பாட்டியை பரமேஸ்வரி பாட்டி கிட்ட வந்து என்ன இது, எதுக்கு நீ இப்படி கடவுள்கிட்ட திட்டிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி பாட்டியும் புலம்பி தள்ளுறாங்க. என்னோட பேத்தி ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்து ஆயிட்டு அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. என்னால தாங்கவே முடியல. என்னோட பேத்திக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. அவ ரொம்பவே நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பாட்டியும் சரி நீ எதுக்குமே பதட்டப்படாத. நான் ஒரு மூலிகையெல்லாம் அரைச்சி தரேன். அதை கொண்டு போய் உன்னோட பேத்திக்கு கொடுன்னு சொல்லிடுறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் ஏதோ கடவுள் மூலமா தான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் எடுக்கிறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட கொடுக்கவும் சொல்றாங்க. எப்படியாவது இதை ரேவதி கிட்ட கொண்டு சேர்த்துடணும்னு நம்ம பாட்டியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ஒரு வழியா ரேவதியை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா அங்க உள்ள வெள்ளைக்கோட்டு போட்டவங்களும் வந்து என்னாச்சுன்னு விசாரிக்கவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி நீங்க எல்லாம் வெளியில நில்லுங்க, நாங்க இவங்களை செக் பண்ணிட்டு சொல்றோம்னு ரேவதியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. வெளியில ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பயங்கரமா பதட்டமா இருக்காங்க. ரோகிணி சுவாதி எல்லாரும் அழுதுட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சந்திராக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. ரேவதிக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க. ராஜராஜனை ஈஸ்வரி கிட்ட வந்து ஈஸ்வரி நீ எதுக்குமே வருத்தப்படாத. கண்டிப்பா ரேவதி உயிர் பிழைச்சிடுவா. அமைதியா இருன்னு சொல்லிடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் நம்ம ராஜராஜன் கிட்ட எல்லாம் என் மேலதான் தப்போம். அவ வரும்போதே கால் தடுக்கிச்சு. நான் தான் சரி உன்னை இல்ல கடவுள் பார்த்துப்பாங்க அப்படின்னு அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாமி கும்பிட இடத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா கோவிலுக்கு வரவே விட்டுருக்க மாட்டேன். இப்படி நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த கார்த்தியும் எதுவும் வருத்தப்படாதுங்கிறத கண்டிப்பா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. இன்னொரு சைடு நம்ம மயில் வாகனமும் சகல கிட்ட வந்து சகல உன்னோட அன்பு நல்லாவே புரியுது. ஆனா நீ எதுக்குமே கவலைப்படாத. ரேவதிக்கு எதுவுமே ஆகாது. உன்னோட அன்பு அவளை காப்பாத்திடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு இப்பதான் நம்ம ரேவதி செய்தது எல்லாமே பிளாஷ்பேக்கா ஞாபகம் வருது. ரேவதி நம்ம கிட்ட இப்படியெல்லாம் நடந்தாலே இப்படி ஆயிட்டே
அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே ரேவதியோட ஃபிளாஷ்பேக்ல தான் கார்த்தியை காட்டுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு நம்ம கார்த்தியோட ஃபிளாஷ்பேக்ல ரேவதி பத்தி எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ரேவதியோட அருமை எல்லாமே கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க மேல ஒரு ஃபீலிங்கும் வருது. ரேவதி வேற என்ன கேட்டா, நம்மள தானே சுத்தி சுத்தி லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, அந்த ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியலையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரேவதியும் உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரி பாட்டியும் எப்படியாவது ரேவதி கிட்ட அந்த மருந்தை சேர்த்துறோம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. அதே சமயத்துல நம்ம துர்கா நவீனுக்கும் இந்த விஷயம் தெரியவும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி அந்த டைம்ல நம்ம துர்காவை எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ரேவதியோட நினைப்பாவே இருக்கு. ரேவதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. துர்காவும் ரொம்பவே பதட்டமா ரோகிணி கிட்ட வந்து, அக்கா என்னாச்சு, நம்ம அக்காவுக்கு ரேவதி அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டே, நல்லா இருக்காளா எப்படின்னு விசாரிக்கவும் ரோகிணி இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கடவுளை தவிர வேற யாரை நம்பது, நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டு இருக்கேன், இங்க எப்படியாவது ரேவதியை காப்பாத்தினு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி ஒரு சைடாட்டு போராடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகளும் மாயாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போதே காளியம்மோட வீட்டில தான் அந்த மாயா கண்டிப்பா ஒளிஞ்சிருப்பா. ஏன்னா ரேவதிக்கு ஆபத்து வர்றது இந்த காளியம்மை ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அவங்களும் மாயா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தேடவும் காளியம்மை பழைய துணிகள் எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சிருக்காங்க. அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தானே மாயாவை நம்ம வச்சிருக்கோம், இவங்க மட்டும் ஏதாவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு காளியம்மா அவங்கள டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த அதிகாரிகள் என்னதான் சொன்னாலும் காளியம்மை கேட்குற மாதிரியே இல்லை. காளியம்மை என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அதிகாரிகள் விட்டு வைக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே அந்த மாயாவை பிடிச்சு இழுத்துட்டு போயிடறாங்க. இன்னொரு சைடு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே பதட்டமா எப்படியாவது ரேவதியோட உயிரை காப்பாத்தன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வராங்க. பரமேஸ்வரி பாட்டியை பார்த்தோன்னே சாமுண்டேஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு இந்த கிழவி இங்க தேவையில்லாம வரா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா கிழவி, என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கு மேல எரிச்சல் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும், எதுக்கு சாமுண்டேஸ்வரி இப்ப சத்தம் போடுற, அவங்களுக்கும் அவங்க பேத்திக்கு மேல உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கும் பதட்டமா தானே இருக்கும், நீ எதுக்கு அவங்கள்ட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்துறாங்க. பாட்டியும் ரொம்பவே பதட்டமா, என்னோட பேத்திக்கு இப்படி ஆயிட்டே, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, கார்த்தி இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டையும் பேசி புலம்பிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மருந்தையும் நம்ம கார்த்திகிட்ட கொடுத்து, இங்கே பாரு ரேவதிக்கு எதுவுமே ஆகாது, நான் கோவிலில் போய் வேண்டிட்டு வந்தேன், இந்த மருந்தை அவள்கிட்ட மட்டும் கொண்டு சேர்த்துட்டேன்னா எப்படி அவளுக்கு உயிரை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ராஜராஜனும், என்னம்மா நீ சொல்கிற, அதெல்லாம் உண்மையா, ரேவதிக்கு எதுவுமே ஆகாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட எப்படியாவது அந்த மருந்தை கொடுக்க போகிறாங்க. நம்ம கார்த்தியும் எப்படியாவது ரேவதியோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுக்குறாங்க. ரேவதியும் கண் முழிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம கார்த்தி கடைசி நம்ம ரேவதி கிட்ட அவங்களோட லவ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.